நாட்டுக்கோழி தான் குழம்பு செய்ய போகிறேன். கொஞ்சம் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை வச்சுருக்கேன். அது வதக்கிட்டேன். போட்டு பாருங்கள், தாளிச்சிடுவேன். தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், அரைக்கி தான் போகிறோம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், அரைச்சிக்கலாம். இது நாட்டுக்கோழி வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கூட்டும் போது போட போகிறதில்ல, இப்போ தான் மிளகாத்தூள்லாம் போட போகிறேன். பார்த்துங்க, இதுக்கு பாதி போட்டுக்கலாம். வறுவலுக்கு பாதி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூனோ ஒரு 1/4 ஸ்பூனும் போட்டிருக்கேன். ஒரு காரம் எவ்வளோ தேவையோ போட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நாட்டுக்கோழி இதுமாரி பண்ணால் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், அவ்வளோதான் போதும். வந்து ஒரு அரை சொம்பு ஊற்றிக்கணும் தண்ணி. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் போதும், ஒரு 2 பத்து தேங்காய் இருந்தால் போதும். நிறைய ஊற்றுவாங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கேன். ஜீரகம் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வதக்கி விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு நம்ம மசாலாலாம் சேர்த்து அரைச்சிடும்ல, அதனால் ஒரு ஸ்பூனு தான் இருக்குது, சின்ன ஸ்பூனில். அவ்வளோதான், கொட்டிக்க வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு மல்லித்தழை போட்டுக்கோம். நாட்டுக்கோழி குழம்பு உங்கள் வீட்டில் வச்சு பார்த்து சொல்லுங்கள். நாட்டுக்கோழி தான் இன்றைக்கி நாங்கள் வாங்கினோம். சூப்பராக இருக்கும் குழம்பு. இதுமாரி அரைச்சி வச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிதா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.